பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இந்த இங்க் ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட், அப்புறம் கலரில் வந்து உங்களோட ஃபோட்டோ இல்லை ஏதாவது மூவி சீன்ஸ் ஃபார் அ லிரிக்கல் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கை ஃபோட்டோ இல்லை வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு அதோட சேச்சுரேஷனை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு பிரைட்னஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. பிஐபி அழுத்தி அந்த பிளாக் இங்க் ஒயிட் பேக்ரவுண்ட் வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. பிளெண்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் லைட்டன் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட பேக்ரவுண்ட் ரெடி. இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் செஞ்ச இங்க் ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஆஃப் த ஸ்கையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. பிஐபி அழுத்தி இப்போது க்ரீன் பெயிண்ட் ட்ரான்சிஷன் வீடியோவை ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேணுன்னா எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை ஃபுல் ஸ்க்ரீன் இழுத்து விட்டுக்கோங்க. இப்போது முக்கியமான விஷயம், நீங்கள் கட் அவுட்டுக்குள்ளே போங்க, பிளெண்டில் போகாதீங்க. கட் அவுட் இருக்கு இல்லையா, அந்த கட் அவுட் போய் அதில் குரோமா போய் அந்த பிளாக் கலர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தை இழுத்து விட்டுக்கோங்க. இதை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் டெம்ப்ளேட். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நீங்கள் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட் டைரெக்டாக உங்களுக்கு வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அனுப்புகிறேன். தேவையான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஃபேஸ் வந்து சென்டரில் வர மாதிரி கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கோங்க. பிஐபி அழுத்தி நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்டை மேலே வச்சுக்கோங்க. இப்போ கட் அவுட்குள்ளே போயிட்டு குரோமா போயிட்டு அந்த க்ரீன் கலர் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்களோட வீடியோ ரெடி. சப்போஸ் ஃபேஸோட அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேஸை வந்து அந்த பெயிண்ட் ப்ரஷில் வர மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க.